பெஸ்டோ பேசுகிற இந்தியா நாடு செய்தியாளர்கள் கணக்கு போடுதாருப்பா. இது டெல்லிக்கு போடுதாரு, டெல்லி செய்தியாளர்கள் போடுதார். ரோட்டில் கடைகள் பில்டிங்கி என்ன செய்தா, கடைகள் என்ன வேலை பார்க்க, கடை வச்சு என்ன செய்தா அப்படிங்கிற கணக்கு செய்தியாளருக்கு எடுத்து கொடுக்கணும். செய்தியாளர் போடுதார். ஐயா நீதி அரசர் போடுதாருப்பா. செய்தியாளர்களுக்கு கணக்கு எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்கல நம்பர் வாரி உள்ள பதியணும். அது இப்போ போடுதாரோ, அது எப்போ போடுதாரோ, இப்போ என்னாலும் பதிஞ்சு வச்சுக்கோ. ஐயா போட்டார், நீதி அரசர் போட்டார், முக்கால் சத்தியம் நீதி அரசர் போட்டார், முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. பெஸ்டோ கணக்கு டெல்லி கணக்கு, இது செய்தியாளர்களுக்கு கணக்கு போடுதாரு. என்னென்ன ஜவுளி கடையிலேருந்து நகைக்கடையிலேருந்து என்னென்ன கடை அப்படிங்கிற கணக்கு எடுக்கையில் எத்தனை மாடி வரைக்கும் எடுத்திருக்கான், அதில் எத்தனை அதிகாரி கையெழுத்து போட்டிருக்கான், அந்த கணக்கெல்லாம் எடுத்து செய்தியாளர்கள் உள்ள நீதிமன்றத்தில் பதிவு பண்ணலாம். இப்போ ஏற்கனவே லாயர் ஆன்லைனில் பதிஞ்சு விடு அப்படின்ட்டார் ஐயா நீதி அரசர். அதே மாதிரி செய்தியாளர்கள் எல்லாமே பதிஞ்சு ஆன்லைனில் விட்டுக்கோ. உன்னுடைய நம்பர் செய்தியாளர்கள் உள்ளே நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிக்கோ. எல்லாம் எங்கெங்கே இருக்கியோ அங்கங்கே நீதிமன்றத்தில் ஆணும் பெண்ணும் பதிவு பண்ணிக்கலாம். நீதி அரசர் போட்டார், முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. செய்தியாளர்களுக்கு போடுறார். எல்லா பில்டிங்கி எல்லாமே எல்லா கணக்கும் டெல்லி உள்ள கணக்கு, இது டெல்லி போடுறாரு. டெல்லியில் எல்லாவனும் செய்தியாளர் கேட்டுக்கோப்பா. ஆணும் பெண்ணும் தமிழ் வார்த்தையில் சொல்லுவோம். உனக்கு ஹிந்தி இங்கிலீஷு உறுதி தான் தெரியும், புரியுதா? அதனால் தமிழ் வார்த்தையில் கணக்கு பண்ணி எடுத்துக்கோ. தமிழ் நீதி அரசர் தான் போடுவார். தமிழ் வார்த்தையில் தான் கணக்கு விடுவார். தாய் மண்ணில் தான் கணக்கு வரும். தமிழ் மண்ணில் தான் கணக்கு செஞ்ச சேட்டை வெளியேறும். இந்தியா நாடு முழுவதும் உலகமே இந்தியா நாடு, முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. உலகம் புரிஞ்சுக்கோ. செய்தியாளர்கள் பில்டிங்கு எவ்வளோ போட்டிருக்கான், கையெழுத்து எங்கே போட்டிருக்கான், மண் எங்கேருந்து அழுத்து வந்திருக்காங்கிற கணக்கு செய்தியாளர்கள் உள்ள பதிவு பண்ணலாம். அவனுடைய அட்ரஸ், அவனுடைய ஆதாரம் எல்லாமே கொடுத்து ஏற்றிடலாம். ஐயா போட்டார் நீதி அரசர். தப்பு செய்தான்ல, அது நீதிமன்றத்தில் செய்தியாளருக்கு மட்டும் கொடுக்கார், நீதி அரசர் கொடுக்கார். நீதி அரசர் கொடுக்கார். தப்பு செய்கிறவன் அரசியல்வாதி வந்து எங்கெங்கே மணல் அள்ளணும், எங்கெங்கே கலாங்கணும், எங்கெங்கே வீடு கட்டணும், எங்கெங்கே தொழிற்சாலை கட்டணும், எங்கெங்கே எத்தனை வீடு கட்டணும், எத்தனை அவன் வீடு பல வீடு கட்டியிருப்பான். காட்டு எங்கே பூரா வயல் சொத்து இத்தனை வாங்கி அங்கங்கே போட்டு அடைஞ்சிருப்பான். எல்லா கணக்கு நீதிமன்றத்தில் செய்தியாளர்கள் கொடுக்கலாம். ஐயா எழுதிட்டார் நீதி அரசர், முக்கால் சத்தியம்.